மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏறத்தாழ 60,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா இன்றைய தினத்தில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அறையில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரம். கௌதமி வணக்கம். திமுகவினுடைய புதிய சட்டமன்ற உறுப்பினராக அன்னியூர் சிவா பொறுப்பேற்றுக் கொண்டார். அதாவது சமீபத்தில் நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். அதில் சுமார் 67,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருந்தார். எனவே அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதாவது வழக்கமாக இது போன்று இடைத்தேர்தல்களிலோ வெற்றி பெறக்கூடியவர்கள் சபாநாயகர் அறையில் பதவியேற்றுக் கொள்வது வழக்கம். எனவே அதே போல இன்று சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் புடைசூழ அன்னியூர் சிவா பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மூத்த அமைச்சர்களான துரைமுருகன், பொன்முடி, ஏவாவேலு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அதே போல திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் தமிழ்நாடு கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல மற்ற கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள் போன்றோரும் சபாநாயகர் அறையில இருந்தனர். அவர் முறைப்படி அந்த ரகசிய காப்பு பிரமாணம் போன்றவையெல்லாம் அவருக்கு அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவர் இனி திமுகவினுடைய சார்பிலே சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை தற்போது மீண்டும் உயர்ந்திருக்கின்றது. முன்னதாக விக்கிரவாண்டி தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உயர்ந்ததை தொடர்ந்து அந்த எண்ணிக்கை 133 32 குறைந்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 133 உயர்ந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.